ஒரு மிகச்சிறந்த கணித மேதையால ஏன் ஒரு சாதாரண சிறுகதையை கூட எழுத முடியறதில்ல? இல்லனா எல்லாமே ரொம்ப குழப்பமா வச்சிருக்க ஒரு சாதாரண கலைஞரால எப்படி உலகத்தையே மாத்துற மாதிரி புதுமைகளை உருவாக்க முடியுது? இத பத்தி நீங்க எப்போதாவது யோசிச்சிருக்கீங்களா? இது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு கேள்வி. ஆக்சுவலா இந்த ஒரு முரண்பாட்டில இருந்து தான் ஒட்டுமொத்த உளவியலோட தேடலுமே தொடங்குதுன்னு சொல்லலாம். கரெக்ட். இன்னைக்கு நாம இந்த ஆழமான தேடல்ல மனித மனசுக்குள்ள இயங்குற ரெண்டு பெரிய இயந்திரங்களை பத்தி தான் அலச போறோம். அதாவது அறிவாற்றல், என்ன சொல்றது, இன்டெலிஜென்ஸ், அப்புறம் படைப்பாற்றல், கிரியேட்டிவிட்டி. ஆமா, இந்த ரெண்டு சிந்தனை கட்டமைப்புகளும் எப்படி மோதுது, எப்படி இணையுதுன்னு பாக்குறது ரொம்ப முக்கியம். ஆனா எதிர்காலத்தை உருவாக்குற படைப்பாற்றலை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி மூளை நிகழ்காலத்தை எப்படி புரிஞ்சுக்குது அப்படிங்கறத நம்ம முதல்ல பார்க்கணும். மேஸ் மாதிரி கரெக்ட். ஆமா, ஒரு புதிர் வழிக்குள்ள நீங்க நுழைஞ்சதும் அங்க நிறைய தடைகள் இருக்கும், முட்டுச்சந்துகள் இருக்கும். ஆனா உங்க மூளை அந்த தடைகளை தாண்டி ஒரு லாஜிக் யூஸ் பண்ணி மையப்பகுதியில் இருக்கிற அந்த ஒற்றை சரியான விடையை அடைய முயற்சி பண்ணுது. எக்ஸாக்ட்லி. இதுதான் உளவியாளர்கள் குவிந்த சிந்தனை இல்லனா கன்வர்ஜென்ட் திங்கிங் அப்படின்னு சொல்றாங்க. பல தகவல்களை ஒன்னா சேர்த்து ஏற்கனவே தெரிஞ்ச நிரூபிக்கப்பட்ட ஒரு ஒற்றை விடைய நோக்கி போறது. ஆனா இந்த படைப்பாற்றல் அப்படிங்கிறது முற்றிலும் வேற மாதிரி இருக்குல்ல. அது ஒரு முப்பட்டகம், அதாவது ஒரு பிரிசம் மாதிரி. ஒரு சின்ன ஒளிக்கற்ற அதுக்குள்ள நுழைஞ்சு முடிவற்ற சாத்தியக்கூறுகளா பல வண்ணங்களா விரியுது. அறிவாற்றல் சுருக்க பாக்குது, ஆனா படைப்பாற்றல் விரிக்க பாக்குது. அந்த புதிர்வழி ஒப்பீடு மூளையோட லாஜிக்கலான செயல்பாட்டை ரொம்ப தெளிவா விளக்குது. இந்த புதிர்வழியில நாம எப்படி தப்பிக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு 3 முக்கிய தூண்கள் இருக்குன்னு நமது ஆதாரங்கள் சுட்டிக்காட்டுது. அது என்னென்ன தூண்கள்? அதாவது வில்லியம் ஸ்டர்ன் சொல்ற அடாப்டேஷன், புதிய சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்மள மாத்திக்கிறது. 2வது லூயிஸ் டெர்மன் சொல்ற அப்ஸ்ட்ராக்ட் தாட், குறியீடுகள்ல இருந்து அர்த்தத்தை புரிஞ்சுக்கிறது. 3வது பக்கிங்ஹாம் சொல்ற அக்விசிஷன், புதிய தகவல்களை மூளை எவ்வளோ சீக்கிரம் உள்வாங்கி வச்சுக்குது அப்படிங்கிறது. கொஞ்சம் பொறுங்க, இதை இன்னும் ஈஸியா புரிஞ்சுக்க ஒரு சின்ன உதாரணம் பார்க்கலாம். இப்போ நீங்க முற்றிலும் புதுசா ஒரு நாட்டுக்கு போறீங்க, கையில ஒரு ஸ்மார்ட் போன் கூட இல்ல, அந்த மொழியே உங்களுக்கு தெரியாது. இப்போ உங்க மூளை என்ன பண்ணும்? ரொம்ப நல்ல கேள்வி. முதல்ல சுத்தி இருக்கிற விளம்பர பலகைகள், மக்களோட உடல் மொழி, இதெல்லாம் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணும். இது நீங்க சொன்ன அந்த அப்ஸ்ட்ராக்ட் தாட். அப்புறம் அந்த ஊர்ல பஸ் எப்படி போகுதுன்னு சீக்கிரமா கட்டுக்கும், அது அக்விசிஷன். கடைசியா அந்த சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி நம்ம பயணத்தை மாத்திப்போம், இது அடாப்டேஷன் இல்லையா? ஆமா, பெர்ஃபெக்ட். இந்த 3 விஷயங்களையும் மூளை எவ்வளோ வேகமா செய்யுதோ அவ்வளோ சீக்கிரம் நீங்க அந்த புதிர் வழியிலிருந்து வெளியேறுவீங்க. இதுதான் இன்டெலிஜென்ஸ். ஆனா பாத்தீங்கன்னா இது ஒரு மிகப்பெரிய வரலாற்று பிழைக்கு வழிவகுத்துச்சு. வரலாற்று பிழையா? எப்படி? ஆரம்ப கால உளவியலாளர்கள், குறிப்பா ஆல்ஃபிரட் பெனெட் மாதிரி ஆட்கள், இந்த உயிர் வாழும் திறனை ஒரே ஒரு ஒற்றை அளவுகோல பார்த்தாங்க. இத யூனிட்டரி தியரின்னு சொன்னாங்க. அதாவது ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கிற அறிவாற்றல் பிரிக்க முடியாத ஒரே ஒரு சக்தி. அந்த சக்தி அதிகமா இருந்தா நீங்க எல்லாத்துலயும் கெட்டிக்காரர் அப்படின்னு நம்பினாங்க. இது லாஜிக்கலாவே இடிக்குதே. நிஜ வாழ்க்கையிலே இது சாத்தியமே இல்லையே. ஆமா, எப்படி சொல்றீங்க? எனக்கு தெரிஞ்ச ரொம்ப சிறந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியர் சில பேர் இருக்கிறாங்க. அவங்க பலாயிரம் வரிகள் கொண்ட கோடிங்க ரொம்ப ஈலியா எழுதிருவாங்க. ஆனா ஒரு சின்ன கூட்டத்துக்கு முன்னாடி நின்னு பேச சொன்னா அவங்களால ஒரு வார்த்தை கூட பேச முடியாது. அதேதான். மூளை ஒரு ஒற்றை சக்தி அப்படின்னா ஒரு துறையில இருக்கிற அதே அறிவாற்றல் ஏன் இன்னொரு துறையில வேலை செய்யல? அந்த முரண்பாடுதான் அறிவாற்றல் பத்தின ஆய்வுகளையே முழுசா மாத்துச்சு. இந்த ஒற்றை சக்தி அப்படிங்கிற தியரி நிஜ உலகத்துக்கு செத்தாகலன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்போதான் சார்லஸ் பியர்மேன் அறிவாற்றலை 2ஆ பிரிச்சாரு. அதாவது பொதுவான அறிவாற்றல், அப்புறம் குறிப்பிட்ட பணிகளுக்கான அறிவாற்றல். கரெக்ட். ஆனா அதுவும் பத்தல. அதுக்கப்புறம் வந்த லூயிஸ் தர்ஸ்டோன் அறிவாற்றல் அப்படிங்கிறது சொல்வளம், இடஞ்சார்ந்த புரிதல் அப்படின்னு பல தனித்தனி திறன்களோட தொகுப்புன்னு கண்டுபிடிச்சாரு. ஸ்போர்ட்ஸ் தான் ஞாபகம் வருது. ஒரு பையன் ரொம்ப சிறந்த ஓட்டப்பந்தய வீரரா இருக்கான்னா அவனுக்கு நல்ல உடல் தகுதி இருக்குன்னு அர்த்தம். அதுக்காக அவனை தூக்கி நீச்சல் குளத்துல போட்டா அவன் சூப்பரா நீச்சல் அடிப்பான் அப்படின்னு சொல்லிட முடியாதுல்ல? ஆமா, நிச்சயமா சொல்ல முடியாது. ரெண்டுக்குமே ஸ்டாமினா தேவைதான். ஆனா தசைநார்கள் செயல்படுற விதம், மூச்சு விடுற நுட்பம், இதெல்லாம் வேற வேற இல்லையா? அதேதான். இந்த சிந்தனையோட உச்சமா தான் ஜே.பி. கில்ஃபோர்ட்
தன்னோட ஸ்ட்ரக்சர் ஆஃப் இன்டெலெக்ட் அப்படிங்கிற தியரியை கொண்டு வந்தாரு. அவரு மனித மனச ஒரு பிரம்மாண்டமான முப்பரிமாண கட்டமைப்பா, அதாவது ஒரு 3D மேட்ரிக்ஸா விளக்குனாரு. 3D மேட்ரிக்ஸா? அது ரொம்ப சிக்கலா இருக்குமே. ஆமா, நாம எப்படி சிந்திக்கிறோம், எதை பத்தி சிந்திக்கிறோம், அதோட முடிவு என்ன அப்படிங்கறத வச்சு அறிவாற்றல 180 காரணிகளா பிரிச்சாரு. அதுக்கப்புறம் ஹார்வர்ட் கார்ட்னர் வந்து பன்முக அறிவாற்றல், அதாவது மல்டிபிள் இன்டெலிஜென்சஸ் அப்படிங்கிற தியரியை உருவாக்குனாரு. ஓ, 8 வகையான அறிவாற்றல்கள்னு சொல்லுவாங்களே, அதானா? ஆமா, அதேதான். மொழியியல், லாஜிக், இசை, மற்றவங்கள புரிஞ்சுக்கிற திறன் அப்படின்னு 8 வகையான அறிவாற்றல் இருக்குன்னு அவர் வாதிட்டாரு. ஆனா கில்ஃபோர்ட் சொல்ற மாதிரி 180 காரணிகளா பிரிச்சுட்டா அந்த அறிவாற்றல் அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் இல்லாம போயிடாதா? எல்லாமே இன்டெலிஜென்ஸ்னா எதுவுமே இன்டெலிஜென்ஸ் இல்லைன்னு ஆகிடுமா? அது ஆக்சுவலா ஒரு ரொம்ப முக்கியமான விமர்சனம். அன்றைக்கே இந்த தியரி ரொம்ப காம்ப்ளெக்ஸா இருக்குன்னு பல பேர் சொன்னாங்க. ஆனா மனித மூளை எவ்வளவு பன்முகத்தன்மை கொண்டதுன்னு காட்டுறதுக்கு அந்த வரைபடம் தேவைப்பட்டுச்சு. புரிஞ்சுக்க முடியுது. ஆனா சமூகத்துல அந்த 8 வகைகளையும் நம்ம சமமா மதிக்கிறோமா என்ன? அதுதான் கசப்பான உண்மை. நம்ம கல்வி முறையும் சரி, வேலை வாய்ப்பும் சரி, அதிகமா லாஜிக் அப்புறம் மொழியியல் அறிவாற்றலை மட்டும்தான் கொண்டாடுது. அதனாலதான் நாம இன்னும் ஒருத்தரோட புத்திசாலித்தனத்தை அந்த பழைய ஐக்கியூ அளவேட்டோட வச்சு மட்டுமே அளக்குறோம்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. நீங்க எவ்வளவு சீக்கிரமா ஒரு பிரச்சனைக்கு தீர்வு கண்டுபிடிக்கிறீங்க அப்படிங்கறது ஐக்கியூ அளக்குது. ஆனா அது அந்த புதிர் வழியை மட்டுமே அளக்குதே தவிர அந்த முப்பட்டகத்தை பிரிசத்தை விட்டுடுது. ஆமா, வெறிந்த சிந்தனைய, அதாவது டைவர்ஜென்ட் திங்கிங்கா ஐக்கியூ முழுசா புறக்கணிக்குது. அப்போ ஐக்கியூவால அளக்க முடியாத அந்த படைப்பாற்றல் எப்படி செயல்படுதுன்னு நம்ம பார்க்கணுமே. ஒரு புதிய ஐடியா மூளைக்குள்ள எப்படி தான் உருவாகுது? அறிவாற்றல்னா டேட்டாவை கலெக்ட் பண்றது. ஆனா முற்றிலும் புதுசா ஒன்ன மூளை எப்படி உருவாக்குது? அது ஏதோ மாயாஜாலமோ இல்ல திடீர்னு வானத்திலிருந்து குதிக்கிற ஒண்ணும் கிடையாது. அதுக்குன்னு ஒரு தெளிவான உடற்கூறியல், அதாவது அனாட்டமி இருக்கு. ஓ, அப்படியா? ஆமா, கிரஹாம் வாலஸ் அப்படிங்கிறவரு ஒரு புதிய யோசனை உருவாகிற செயல்முறையை 4 படிநிலைகளா விளக்குறாரு. படி ஆயத்தம், ப்ரிப்பரேஷன். அதாவது பிரச்சனை என்னன்னு தேடி டேட்டா கலெக்ட் பண்ணி மூளைய தகவல்களால நிரப்புறதா? எக்ஸாக்ட்லி. நீங்க லாஜிக்கலான மூளையை யூஸ் பண்ணி ஆணி வேர் வரைக்கும் தேடுறீங்க. அப்போ அறிவாற்றலை யூஸ் பண்ணி நாம சேகரிக்கிற அதே தகவல்கள் தானே இது? ஆமா, ஆனா 2வது படிதான் படைப்பாற்றலோட ரொம்ப முக்கியமான கட்டம். வாலாஸ் இத உள் வளர்ச்சி, அதாவது இன்குபேஷன் அப்படின்னு சொல்றாரு. இன்குபேஷன்னா? இந்த ஸ்டேஜ்ல நாம அந்த பிரச்சனையிலேருந்து கொஞ்சம் பின்வாங்குறோம். விழிப்புணர்வோட சிந்திக்கிறத நிறுத்திட்டு ஆழ் மனச அதோட வேலைய பார்க்க விடுறோம். ஒரு நிமிஷம். சிந்திக்கிறத நிறுத்துறதா? ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டா அதை விட்டுட்டு ஒரு காஃபி குடிக்க போறதோ இல்ல சும்மா வாக்கிங் போறதோ மூளையோட ஒரு முக்கியமான வேலைன்னு சொல்றீங்களா? ஆமா, கேட்க விசித்திரமா இருந்தாலும் அதுதான் உண்மை. இது எப்படி சாத்தியம்? நாம ரெஸ்ட் எடுக்கும்போது மூளை எப்படி புது ஐடியாவை உருவாக்கும்? நாம ரெஸ்ட் எடுக்கிறோம்னு நினைக்கும் போதுதான் மூளையோட டிஃபால்ட் மோட் நெட்வொர்க் ரொம்ப சுறுசுறுப்பா மாறும். உங்களோட லாஜிக்கலான மூளை விடைய தேடுறத நிறுத்தின உடனே ஆழ்மனசு பேக்ரவுண்ட்ல வேலை செய்ய தொடங்கும். ஓஹோ. அது நீங்க சேகரிச்ச தகவல்களுக்கு நடுவுல இருக்க மறைமுகமான இணைப்புகளை தேடும். சம்பந்தமே இல்லாத 2 நினைவுகளை ஒன்னா இணைச்சு பார்க்கும். ஆஹா, அதனாலதான் குளிக்கும் போதோ இல்ல பஸ்ல சும்மா வேடிக்கை பார்த்துட்டு போகும்போது திடீர்னு ஒரு பெரிய ஐடியா தோணுதா? துல்லியமா. அந்த தருணத்தை தான் 3வது படியான உள்ளொளி தோன்றுதல் இல்லனா இல்லுமினேஷன் சொல்றோம். அந்த ஆஹா மொமெண்ட். அதேதான். பேக்ரவுண்ட்ல மூளை உருவாக்குன ஒரு புது இணைப்பு திடீர்னு விழிப்புணர்வுக்கு வர நொடி அது. ஆனா கிரியேட்டிவிட்டி இதோட முடிஞ்சிராது. அப்புறம் என்ன இருக்கு? 4வது படி ஒன்னு இருக்கு. சரிபார்த்தல், வெரிஃபிகேஷன். அந்த ஆஹா மொமெண்ட்ல கிடைச்ச ஐடியாவை மறுபடியும் லாஜிக்கலான அறிவாற்றலை வச்சு நிஜம் உலகத்துக்கு இது செட் ஆகுமான்னு சோதிச்சு பார்க்கணும். வாவ், இது மூளையோட ஒரு அற்புதமான கூட்டு முயற்சி. முதல்ல லாஜிக், அப்புறம் அது ரெஸ்ட் எடுக்குது, அப்போ ஆழ்மனசு விடையை கண்டுபிடிக்குது, திரும்ப லாஜிக் வந்து அதை செக் பண்ணுது. கரெக்ட். அப்போ என் மனசுல ஒரு கேள்வி வருது. இந்த 2 இயந்திரங்களும் ஒன்னு சார்ந்துதான் இருக்கு அப்படின்னா அதிக புத்திசாலியா இருக்கிறவங்க ஆட்டோமேட்டிக்கா அதிக படைப்பாற்றல் கொண்டவங்களா இருப்பாங்களா? இது நிறைய பேர் நினைக்கிற ஒரு பொதுவான விஷயம்தான். ஆனா அது உண்மை இல்ல. அறிவாற்றலுக்கும் படைப்பாற்றலுக்கும் நடுவுல இருக்கிற உறவை த்ரெஷ்ஹோல்ட் தியரி ரொம்ப அழகா விளக்குது. த்ரெஷ்ஹோல்ட் தியரியா? ஆமா. படைப்பாற்றல் செயல்படணும்னா தடவல்களை பகுப்பாய்வு செய்யற அளவுக்கு ஒரு அடிப்படை அறிவாற்றல் தேவை. உளவியலாளர்கள் இந்த அடிப்படையை 120 ஐக்கியூ அப்படின்னு ஒரு அளவுகோலா சொல்றாங்க. சரி, ஒருத்தருக்கு 120 ஐக்கியூவை தாண்டி ஒரு 150 இல்ல 160 ஐக்கியூ இருக்குன்னு வச்சுப்போம். அவரு இன்னும் பிரம்மாண்டமான படைப்புகளை உருவாக்குவாரா? அங்கதான் நாம கவனிக்க வேண்டிய ஒரு முறிவுறு ஏற்படுது. அந்த 120 ஐக்கியூவை தாண்டின பிறகு
அதிக அறிவாற்றலுக்கும் அதிக படைப்பாற்றலுக்கும் நடுவுல இருக்கிற தொடர்பு கட்டாகிடுது. என்ன சொல்றீங்க? கட்டாகிடுமா? ஆமா, பல நேரங்கள்ல அதீத லாஜிக்கலான சிந்தனை வந்து படைப்பாற்றலை முழுசாவே தடுத்துடும். ரொம்ப புத்திசாலியா இருக்கிறவங்க எல்லாமே அதிகப்படியா அனலைஸ் பண்ணி புது ஐடியா முளைக்கிறப்போவே இது லாஜிக்கலா செட் ஆகாதுன்னு ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. இத நான் ஒரு கட்டிடத்தோட ஒப்பிட்டு பார்க்கறேன். அறிவாற்றல் அப்படிங்கிறது ஒரு வீட்டோட அடித்தளம் மாதிரி, படைப்பாற்றல் அந்த வீட்டோட டிசைன், ஆர்க்கிடெக்சர் மாதிரி. ரொம்ப பொருத்தமான ஒப்பீடு. ஒரு ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷன் இருந்தாதான் மேல வீட்டை கட்ட முடியும். ஆனா உலகத்திலே ரொம்ப வலிமையான கான்கிரீட் அடித்தளம் போட்டிருக்கீங்க அப்படிங்கிறதுக்காகவே அந்த வீட்டோட டிசைன் ரொம்ப அழகாவும் புதுமையாவும் இருக்கும்னு சொல்ல முடியாதுல்ல. அடித்தளம் லாஜிக், அது வீடோட அழகை தீர்மானிக்காது. 100% உண்மை. அறிவாற்றல்ங்கிற அடித்தளம் இல்லாம படைப்பாற்றல் கட்டடம் நிக்க முடியாது. ஆனா அறிவாற்றல் மட்டுமே ஒரு புது ஐடியாவுக்கு கேரண்டி தர முடியாது. சரி, நமக்கு இவ்ளோ தரன்கள் இருக்கு, மூளைக்குள்ள இவ்ளோ பெரிய செட்டப் இருந்தும் ஏன் பல நேரங்கள்ல நம்மால கிரியேட்டிவா சிந்திக்க முடியறதில்ல? ஒரு புது ப்ராஜெக்ட் பத்தி யோசிக்க உக்காந்தா மூளை ஏன் பிளாங்க் ஆயிடுது? அந்த விரிந்த சிந்தனையை முடக்கிற விஷயங்கள் என்னென்ன? அந்த முடக்கத்தை தான் காக்னிட்டிவ் ஃப்ரிக்ஷன், அதாவது அறிவாற்றல் உரசல்கள்னு சொல்றாங்க. ஒரு எந்திரத்துக்குள்ள மண்ணை கொட்டுனா எப்படி ரிப்பேர் ஆகுமோ அப்படி சில விஷயங்கள் படைப்பாற்றலை அழிக்குது. அது என்னென்ன தடைகள்? முக்கியமா 3 தடைகள் இருக்கு. முதல்ல ப்ரீமெச்சூர் இவாலுவேஷன், அதாவது முன்கூட்டியே மதிப்பிடுறது. ஒரு ஐடியா வரும்போதே இது வேலைக்காகாதுன்னு நாமே தீர்ப்பு சொல்லிடுறதா? எக்ஸாக்ட்லி. மூளைக்குள்ள அந்த புது ஐடியா முளைக்கிறப்போவே நம்ம லாஜிக் உள்ள இது சரியா தப்பா ஒர்க் அவுட் ஆகுமான்னு உடனே ஜட்ஜ் பண்ணுது. லாஜிக் தடுக்கும்போது அந்த ஐடியா அங்கேயே அழிஞ்சிடுது. அப்ப 2வது தடை என்ன? 2வது தி ரோட் ட்ராப், அதாவது மனப்பாட சிறை. நம்ம கல்வி முறையும் சரி சமூகமும் சரி மூளைய இந்த சிறைக்குள்ள தான் வச்சிருக்கு. பல கோணங்கள்ல விடை தேடுறதை விட்டுட்டு ஒற்றை விடைய மட்டுமே மனப்பாடம் பண்ண நம்ம பழக்கப்பட்டுட்டோம். ஆமா, ஸ்கூல் சிஸ்டமே அப்படிதானே இருக்கு. கண்டிப்பா. நம்ம மூளைய பொறுத்த வரைக்கும் எதை யூஸ் பண்றோமோ அது வளரும், எதை யூஸ் பண்ணலையோ அது சுருங்கிடும். ஒரே விடைய தேடி தேடி விரிந்த சிந்தனைக்கான நரம்பு பாதைகள் எல்லாம் செயலிழந்து போயிடுது. இத கேட்கும்போது ஒன்னு தோணுது, நம்ம ஸ்கூல் டேஸ்லயோ இல்ல ஆபீஸ் மீட்டிங்லயோ ஒரு வித்தியாசமான ஐடியாவை சொன்னதுக்காக யாராவது நம்மள விமர்சிச்சா மூளை அது ஒரு பெரிய அச்சுறுத்தலா எடுத்துக்குது இல்லையா? நிச்சயமா. ஒரு முட்டாள்தனமான ஐடியாவை சொல்லிட்டு எல்லார் முன்னாடியும் அவமானப்பட்டுடுவோமோ அப்படிங்கிற பயமே நிறைய யோசனைகளை நம்ம தொண்டைக்குள்ளேயே குழிதோண்டி புதைச்சிடுது. அந்த பயத்தை தான் 3வது தடையான ஃபியர் ஆஃப் அசிமெட்ரி, அதாவது தவறுகள் மீதான பயம்னு குறிப்பிடுறாங்க. ஒரு புது முயற்சி பண்ணும்போது தோல்வி வர்றது சகஜம். ஆனா அந்த தோல்விக்காக தண்டிக்கப்படுவோன்னு பயப்படும்போது மூளை படைப்பாற்றலை முழுசா முடக்கிட்டு அந்த பாதுகாப்பான புதிர்வழிக்குள்ளேயே நம்மள சுருக்கிடுது. அப்படியானால் இந்த தடைகள் எல்லாம் தாண்டி நம்ம மூளையோட படைப்பாற்றலை எப்படி வளர்க்கிறது? இந்த மனப்பாடச் சிறையிலிருந்து மூளையை எப்படி வெளியே கொண்டு வர்றது? அந்த செயலிழந்த நரம்பு பாதைகளை மறுபடியும் தூண்டுறதுக்கு சில வழிமுறைகள் இருக்கு. முதல்ல அன்ரெஸ்ட்ரிக்டட் ஐடியேஷன், அதாவது தடையற்ற சிந்தனை. அப்படின்னா அந்த இடத்துல இருந்து தள்ளி வச்சுட்டு காட்டுத்தனமான சாத்திய கூறுகளை சிந்திக்க மூளைய அனுமதிக்கணும். ஓ, குவாலிட்டியை விட குவான்டிட்டி முக்கியம்னு சொல்றீங்களா? ஆமா. 2வது கைடட் டிஸ்கவரி, விடைய அப்படியே கையில கொடுக்காம ஒரு தெளிவற்ற சூழ்நிலையை உருவாக்கி தங்களுக்கு தாங்களே விடைய தேட வைக்கிறது. ஆனா இதுக்கெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு அடித்தளம் தேவை. அது என்ன அடித்தளம்? கார்ல் ரோஜர்ஸ் அப்படிங்கிற உளவியலாளர் சொல்ற சைக்கலாஜிக்கல் சேஃப்டி, அதாவது உளவியல் பாதுகாப்பு. உளவியல் பாதுகாப்பு அப்படிங்கிறது கேட்க நல்லா இருக்கு. ஆனா ரியாலிட்டியில ஒரு ஆஃபீஸ்லயோ இல்ல கிளாஸ் ரூம்லயோ இது எப்படி ஒர்க் ஆகும்? தப்பு செஞ்சா தண்டனை இல்லைன்னு சொன்னா அது குவாலிட்டியை குறைச்சிடாதா? கண்டிப்பா குறைக்கிறது. மாறாக அறிவார்ந்த ஆபத்துகளை, அதாவது இன்டெலெக்சுவல் ரிஸ்க் எடுக்க மூளையை தூண்டும். உளவியல் பாதுகாப்புங்கிறது தவறுகளை நியாயப்படுத்துறதில்ல. பின்ன வேற என்ன? ஒரு புது முயற்சி செஞ்சு அதுல தோத்து போனா அதுக்காக பர்சனலா விமர்சிக்காம அந்த முயற்சியிலிருந்து கத்துக்கிற ஒரு சூழலை உருவாக்குறது. மூளை பயத்துல இருக்கும்போது அது உயிர் பிழைக்கிற லாஜிக்கை மட்டும்தான் நம்பும். அது எப்போ பாதுகாப்பா உணருதோ அப்ப மட்டும்தான் முப்பட்டகம் மாதிரி புது கோணங்கள்ல வெளிச்சத்தை பாய்ச்சும். சூப்பர். சரி, இப்போ இந்த ஒட்டுமொத்த பயணத்தையும் நாம கொஞ்சம் தொகுத்து பார்க்கலாம். மனித மூளை பல பரிமாணங்களை கொண்ட ஒரு சிக்கலான கட்டமைப்பு. நாம உயிர் வாழ்றதுக்கும் இருக்கிற டேட்டாவை வச்சு சிறந்த முடிவு எடுத்துறதுக்கும் அந்த லாஜிக்கலான புதிர்வழி மேஸ் கண்டிப்பா தேவை. ஆமா. ஆனா அந்த பாதையை விட்டு வெளியே
புது சாத்தியங்களை உருவாக்கி ஒட்டுமொத்த மனித குலத்தையும் அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துறதுக்கு அந்த முப்பட்டகம் பிரிசம் தேவைப்படுது. ரெண்டுமே ஒன்னோட ஒன்னு பின்ன பிறந்ததுதான். நம்ம ஆதாரங்கள்ல குறிப்பிட்ட ஒரு வாக்கியம் இந்த முழு விவாதத்தோட மையமா நிக்குதுன்னு சொல்லலாம். அறிவாற்றல் அடித்தளத்தை அமைக்கிறது, படைப்பாற்றல் எதிர்காலத்தை கட்டி எழுப்புகிறது. வாவ், ரொம்ப அருமையான கோட். விதிகளுக்கு உட்பட்டு நடக்கவும் தகவல்களை துல்லியமா அனலைஸ் பண்ணவும் நம்ம மூளைக்கு நாம கத்துக் கொடுக்கணும். அதே நேரத்துல அந்த விதிகளை எப்போ எப்படி மீறணும், ஒரு புது பாதையை எப்படி உருவாக்கணும் அப்படிங்கறதையும் நம்ம கத்துக் கொடுக்கணும். நிச்சயமா. இந்த விரிவான அலசல் மூலமா மனித மூளையோட இந்த 2 வியக்கத்தக்க இயந்திரங்களும் எப்படி வேலை செய்யுதுன்னு உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்குன்னு நம்புறோம். இப்போ விடைபெறதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு ஆழமான சிந்தனை தூண்டலை விட்டுட்டு போக விரும்புறேன். நம்மளோட தற்போதைய கல்வி மொழியும் சரி, கார்ப்பரேட் ஆபீஸ் கல்ச்சரும் சரி, பெரும்பாலும் அதிக ஐக்யூ அப்புறம் ஒற்றை விடைய தேடுற அந்த குவிந்த சிந்தனைய மட்டுமே அடிப்படையா வச்சு கட்டமைக்கப்பட்டிருக்கு. விதிகளை பின்பற்றுபவர்களை மட்டுமே இந்த சமூகம் கொண்டாடுது. ஆமா, அது ஒரு வருத்தமான உண்மை. அப்போ யோசிச்சு பாருங்க, சற்று வித்தியாசமா சிந்திச்சு தப்பு செய்யறதுக்கு உரிய அந்த உளவியல் பாதுகாப்ப நம்ம மூளைக்கு நாம கொடுக்க தவறுனதால உலகத்தையே மாத்தக்கூடிய எத்தனை சாத்தியமில்லாத அதிகற்புத தீர்வுகளை நாம இந்த நொடியிலும் இழந்துட்டு இருக்கோம்னு எப்போவாது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? ஒருவேளை அந்த அடுத்த பெரிய கண்டுபிடிப்பு உங்களோட நிராகரிக்கப்பட்ட ஒரு முட்டாள்தனமான ஐடியாக்குள்ள கூட ஒளிஞ்சிருக்கலாம். யோசிங்க. மீண்டும் ஒரு ஆழமான உரையாடல்ல சந்திப்போம்.